ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பச்சரிசி வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இந்த அலாக்கில் 1.5 அலாக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க, ஆனால் தண்ணி மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசிக்கு 1க்கு 2 அலாக்கு தண்ணி வச்சா சரியாக போயிடும். அதே பாஸ்மதி ரைஸு சீரக சம்பானா 1க்கு 1.5 வைக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான வெங்காயமும் பச்சை மிளகாவும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 7 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான தக்காளி ஒரு 4 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறத நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை ஒரு 3, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்டார் பூ, கொஞ்சமாக கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 3-4 பட்டை. இப்போது முந்திரி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெய் கடைசியாக கூட சேர்ப்பாங்க, ஆனால் நான் இப்போ எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். எனக்கு எண்ணெயிலே சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் பூ எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த வெங்காயம் வதங்கிறதுல தாங்க இருக்குது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும். நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது இன்னும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். நம்ம ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமெல்லாம் போட்டோம். வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும். நம்ம கடையில் கட் பண்ணும்போது பிரியாணிக்குன்னு சொன்னோம்னா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவு போட்டோம்னா மசாலாலாம் கறிக்குள்ளே இறங்காது. ஆனால் நம்ம ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவில் நம்ம போடும்போது மசாலா நல்லா
சிக்கனுக்குள்ளே நல்லா போயிட்டு காரம் உப்பு இது எல்லாமே அதுக்குள்ளே போயிட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பெருசாக போடும்போது நம்ம அந்த சிக்கனை புட்டு பார்த்தோம்னா ஒயிட் கலராகவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது சிக்கனுக்குள்ளே எல்லா மசாலாவும் இறங்கி சூப்பராக இருக்கும். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கூடவே நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு கறி. ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா கலருக்காக தான் சேர்க்குறோம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கறி வேகிறதுக்காக தண்ணி சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் அதுவே சரியாக போயிடும் நம்மளுக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போது இது நல்லா வதங்குச்சுன்னா இதிலே எவ்வளோ தண்ணி வருதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே கறியும் நல்லா வதங்கி வேகட்டும். கறி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே இவ்வளோ வந்திருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டோம்னா சிக்கன் எல்லாம் கொல கொலன்னு ஆகிடும். அதனால தான் நம்ம ஒரு மீடியமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம புட்டு பார்த்தோம்னா சிக்கன் புடணும். அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் நம்ம புளிஞ்சு வச்சுருந்த லெமனையும் சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி பிரியாணி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மசாலா சேர்க்கும்போது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த தயிர் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த தயிர், லெமனு, இந்த பிரியாணி மசாலா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர், பிரியாணி மசாலா இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கறி கூட வெந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1.5 அலாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 2ன்ற அளவில் 3 அலாக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போவே உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச இந்த பிரியாணியில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. உப்பு எப்போவுமே ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த தண்ணியில் செக் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது. நீங்கள் கலர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. கலர் சேர்த்தோம்னா அது நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோவா நல்லது இல்லை. அதனால் நான் வீட்டில் எப்போவுமே அந்த கலர் பொடி சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கு பதில் தான் மஞ்சள் தூள் சேர்த்தேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்த உடனே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது இது வந்து கலக்கும்போது அடி பிடிச்சிருக்கோம் லைட்டாக. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு தண்ணி சுண்டி இருக்கான்னு பார்த்துடலாம். தண்ணி சுண்டுற வரையும் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆனால் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லாவே சுண்டிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தட்டு போட்டு மூடி தம் போட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. அரிசியும் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அது மேலே வெயிட் வச்சுக்கலாம். வெயிட்டுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை தான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வெயிட்டான ஏதாச்சும் பொருள் இருந்தால் அது கூட வச்சுக்கோங்க. தண்ணி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போது இதை சைடில் வச்சு தான் எடுக்கணும். நடுவில் வச்சு கலக்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சைடில் விட்டு தூக்குனிங்கன்னா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கலரும் நல்லா இருக்குது, எல்லோ கலரில். உங்களுக்கு கலர் தான் பிரச்சனைனா நீங்கள் கலர் பொடி கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். நான் சைடிஷ்காக மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிரியாணியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட இது செய்கிறது. உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.